கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கன் சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து, இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலைக்காய் நீர் கொடுத்த வசனத்துக்காய் கர்த்தருடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஆவியானவர் எடுத்து போதிப்பீரா. வானத்திலிருந்து திருவசனம் வெளிப்பட்டு சபைக்குள்ளே கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஏசாயா தீர்க்கன் சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை இல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். உம்மை இல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். எகிப்துல 400 வருஷம் அடிமைத்தனம், பாபிலோன்ல 70 வருஷம் அடிமைத்தனம். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்களோ அப்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டார்கள். அந்நிய ராஜாக்கள் அவர்களை ஆண்டார்கள், அடிமைப்படுத்தினார்கள். இப்பொழுது ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை இல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தினராய் கடந்து வரலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் தீர்க்கன் சொல்கிற 4வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்க. தீர்க்கன் என்ன சொல்றாரு? ஏசாயா தீர்க்கன், அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் வழங்கப்படவில்லை. இயேசுவின் நாமத்துக்கு பிசாசுகள் நடுங்குகிறது. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள். இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது. அவருடைய நாமத்தின் வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றும் அவருடைய நாமம் உயிருள்ளதாய் இருக்கிறது. பலகீனங்களை பார்த்து பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்திலே அதை முறியடியுங்கள். இயேசுவின் நாமம் பெரிய நாமம்.
சங்கீத புஸ்தகம் 80வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 80வது சங்கீதம். ஆசாப் சொல்றாரு 17, 18, 19. உமது கரம் உமது வலது பாரசத்து புருஷன் மீதிலும் உமது கரம் உமது வலது பாரசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும் எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது அப்பொழுது உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வோம். உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். பின்வாங்க கூடாது. கலப்பையின் மேலே கை வைத்து விட்டு திரும்பி பார்க்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். யூதாஸ் காரியத்து பாதியிலே பிரிந்து சென்றான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு காலம் பின்வாங்கவே கூடாது. முன்னாடி எடுத்து வைத்த காலை ஒரு நாள் பின்னோக்கி எடுத்து வைக்க கூடாது. உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வோம். யோபுவை போல சூழ்நிலை நமக்கு வந்திருக்குமேயானால் நாம் நின்று பிடிப்பது எப்படி? யாக்கோபின் புஸ்தகத்திலே வாசிக்கிற யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. அவர் பொறுமையாய் இருந்தார். அவர் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்றால் தேவனை தூஷிக்கவில்லை. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ? தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாள் பின்வாங்கவே கூடாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவான். சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும். நான் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழவேன். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம். மோசே 90வது சங்கீதத்திலே சொல்லுகிறார்,
நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். எங்களை உயிர்ப்பியும், எங்களை தொட்டு சுகமாக்கும், உம்முடைய வல்லமையை அனுப்பும். சங்கீத புஸ்தகம் 57, ஏசாயாவின் புஸ்தகம் 57வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், 57வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய, பரிசுத்தம் உள்ளவர் என்கின்ற நாமம் உள்ளவருமாகிய, மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறான் நான், நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். அன்னாளுடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. பெனினாலின் நிமித்தமாக அவள் சிறுமைப்படுத்தப்பட்டாள். அன்னாள் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளுக்கு ஆண் குழந்தை கொடுத்தாள். ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கென்று கொடுப்பேன், கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று முதலாவது அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்த குழந்தைக்கு பெயரிட்டாள். சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் என்றால் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று அர்த்தம். ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. 51வது சங்கீதத்திலே ஒரு வசனம் தாவீது அரசன் சொல்றாரு, இருதயத்தை குறித்து வரும். 51வது சங்கீதத்துல 17வது வசனம், தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீ. உடைக்கப்பட்ட இதயத்தோட வந்திருக்கிறீங்களா? கர்த்தரை ஆராதிச்சு எண்ணத்தை கண்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிறீங்களா? நாங்கள் பின்வாங்க மாட்டோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர். ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தீமையை நம்முடைய தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. தீங்கு நாளில் முன்னை கூடாரத்துக்குள் மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உன்னை உயர்த்துவே. வியாதி பெருக்கஷ்டங்களை பார்த்து கலங்காதீங்க. இயேசுவை நாமத்தினால ஜெயம் எடுங்க. பலகீனமே என்னை விட்டு போ, வியாதியே என்னை விட்டு போ. நறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்கவே மாட்டார்.
ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள் என்று மலைப்பிரசங்கத்தில் இயேசுவானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே நீங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கலாம். உங்கள் சொந்த பந்தங்களின் மத்தியிலே நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், தாழ்த்தப்பட்டிருக்கலாம். தேவன் அவர்கள் நடுவிலே உங்களை உயர்த்த என் தேவன் உண்மையும் ஜீவனும் உள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகத்துக்கு நேராய் கடந்து வரலாம். ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனம் தீர்க்கன் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை குணமாக்குவார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய காயங்கள் கட்டப்படும். உங்கள் காயங்களுக்கு மருந்திடப்படும். ஒவ்வொரு விசுவாசிகளும் காயத்தோடு இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய புண்ணுக்கு மருந்திடக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மற்றபடி புண்ண மீனும் கொதற வைக்க கூடாது. அதுக்கு உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? விசுவாசியை கட்டக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறதா? விசுவாசியினுடைய காயங்களை கட்டக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறதா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய பிள்ளைங்க மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கவே கூடாது. மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய பிள்ளைங்களா இருக்கவே கூடாது. நம்முடைய வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம பேசும்போது மற்றவங்க உற்சாகப்படணும், சோர்வுக்குள்ளாயிடக்கூடாது. நீங்க பேசுறீங்களா? உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அவர் அடித்தார், அவர் நம்மை அணைப்பார். மாணவன் தவறு செய்கிற போது ஆசிரியர் தண்டிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில தவறுகள், அது நிமித்தமாய் நாம் தேவனால் அடிக்கப்படுகிறோம்.
தேவன் அடிப்பாருங்க, ஆனா அணைப்பார். அணைப்பார். நம்முடைய எதிர்காலத்தில் அக்கறை உள்ளவர் நம்முடைய தேவன். ஆசிரியர் எதற்காக மாணவனை அடிக்கிறார்? அவன் நல்லா வரணும், நல்ல மார்க் எடுக்கணும். தேவன் எதற்காய் நம்மை தண்டிக்கிறார்? நாம் மீண்டும் தவறான பாதைக்கு கடந்து போக கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மை தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். கரங்களை வேத்தலாம். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை, மார்போடு ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் என் நேசர் தேற்றுவார். சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதக்காரன் முதல் வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தரை துதிங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்க. முதலாவது கர்த்தரை துதிங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் அறிந்து கொள்வது எப்படி? அறிவிக்கிறவனே இல்லை, ஜனங்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இருந்தால் தானே ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும். சபை சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையாய் இருந்தால் தானே சபை வளர்ச்சி அடையும். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். அது நம்மேல் விழுந்த கடமை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொருவரின் மேலும் விழுந்த கடமை. நம்முடைய தேசத்தை இராணுவ வீரர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். காவல் காக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது போலீஸ் துறையின் கடமை. அதுபோல சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொரு விசுவாசிகளின் மேலும் விழுந்த கடமை. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லுவேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிப்பதில் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தண்ணீர் இருக்கிறது, தடை என்ன? எத்தியோப்பிய மந்திரி சேரட்ல போய்கிட்டு இருக்காரு. வனாந்தரத்துல பிலிப்புவ கத்தரை கொண்டு போய் தூக்கி கொண்டு வந்து விடுறாரு. ஏறிக்கலாமா சேரட்ல? பிலிப்பு கேட்கிறாரு எத்தியோப்பிய மந்திரிட்ட, ஏறிக்கலாம். ஆகமங்களை வாசித்து கொண்டு போனவருக்கு ஞானஸ்நானத்தை குறித்து விளக்கி சொல்றார்.
தண்ணீர் ஓரமாய் போன பொழுது தண்ணீர் இருக்க தடையன். முழு விசுவாசத்தோடு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தடையே இல்லை, உடனே ஞானஸ்நானம். ஞானஸ்நான ஆராதனை நடக்க வேண்டும். நாம் ஒரு பெருக்கத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். நாம் செயல்பட்டால் தான் தேவன் செயல்படுவார். 1 நாளாகமம் 16வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் தாவீது அரசன் சொல்ற 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். விவரித்து சொல்லுங்கள். பாஸ்டர் ஸ்டான்லி தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பாத்திரமாக காணப்படுகிறார். அவர்களுடைய தகப்பனார் மரண வியாதியிலே மருத்துவமனையில் இருக்கிறார். அவங்க தாயார் உடன் இருக்கிறாங்க. 2 சகோதரிகள் மருத்துவமனை ஊழியம் செய்கிற, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்கிற 2 சகோதரிகள் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுருச்சு. அவங்க அப்பா பாஸ் ஆயிட்டாரு, பிள்ளைங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க. இவருக்கு ஆசை அந்த 2 பேர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் யாருன்னே தெரியாது அந்த 2 பேர். தேவனுடைய பிள்ளைகளை கரங்களை வேத்தலாமா? 2 கரங்களை வேத்தலாமா? கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரா எல்லாம் 2 கரங்களை வேத்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரா. ஓ ரி பாலா சந்தலா பதுரா பாலா ஷபரா பாலா ஓ ரி பானா திகானா பாலா சங்கனா ரபதுனி அங்கனா ஷாகலா ஓ ரி பாலா ஷபரல துனா ரந்தனா ரிகதனா பாலா ஷபரா பாலா. Oh, glory to God, glory to God, glory to God, glory to God, glory to God. Hallelujah, 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 hallelujah. சங்கீதம் 116 12-13 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் எனக்கு பாராட்டின எல்லா தயவுகளுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் சொல்ல எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எண்ணத்தை செலுத்துறது, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துறது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் எனக்கு பாராட்டின சகல நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். ஜனங்களுக்குள் அவர் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கிற கருவிகள் நாம்.
தேவன் நம்முடைய கரத்திலே பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் ஒன்றும் ஒருவனாலும் செய்ய கூடாது. மோர் ஃப்ரூட்ஸ். நாம் தேவனுக்காய் அதிகப்படியான கனிகளை கொடுக்க வேண்டும். தேவனுக்காய் பயன்படுகிற பாத்திரம். கற்சாடிகள் தண்ணீர் திராட்சசமாய் மாற வீட்டின் வெளியில் இருந்த கற்சாடிகள் பயன்பட்டது. பீலமோனை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, உம்மால் எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாக வேண்டும். அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையே, ஊழியக்காரனாகிய நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களால எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாக வேண்டும். இயேசுக்காய் பயன்பட ஆயத்தமா? இயேசுவின் கருத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் நாம். தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். எங்க சொல்லி இருக்கிறாரு? யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கரங்களை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமம் பெரிய நாமம். சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்கலாம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்க ரட்சிப்பு உண்டாக அவருடைய வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக அவருடைய வாயினால் அறிக்கை செய்யப்படும். 1000 சோத்திர பலி.
ரட்சிப்பு உண்டாகும். 1000 சோத்திர பலி, ரட்சிப்பு உண்டாகும். கணவர் ரட்சிக்கப்படலே 1000 சோத்திர பலி, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலே 1000 சோத்திர பலி. சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். உங்கள் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். எபிரேயர்ல வாசிக்கிறோம். உதடுகளின் கனி, அதுதான் சோத்திர பலி. அறிக்கை பண்ணணும், தேவனுடைய நாமத்தை அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணாதான் அற்புதம் நடக்கும். பைபிள் கையில இருக்கிறதுனால ஹீலிங், அற்புதம் நடந்துராது. அதை வாசிக்கணும், அதை ருசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அறிக்கை பண்ணணும். இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணணும். அடுத்த வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவது வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். மார்த்தாலே, இன்னும் உனக்குள் அவிசுவாசம் ஏன் காணப்படுகிறது? 4 நாள் ஆயிற்று, தகப்பனே நீர் இங்கிருந்தால் லாசர் மரித்திருப்பானா? அவன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்துல போய் விழுந்தா விழும். நீ வெட்கப்பட மாட்ட. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படவே மாட்டான். இப்பொழுது இருக்கிற நிலைமை அல்ல, உன்னுடைய பொருளாதார நிலைமை இப்பொழுது குறைவாய் இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அறிக்கை பண்ணு, நீ உயர்த்தப்படுவாய். நீ வெட்கப்படவே மாட்ட. உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். சங்கீதம் 22, எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்களோ வெட்கப்படவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையத்தை, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையத்தை, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. அடுத்த வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
நான் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிற மனிதனும் அவன் ரட்சிக்கப்படுவான். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம், அதுல 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்களுடைய ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்பின் வழியில் உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்களுடைய ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்காய் காத்திருக்கிறோம். நம்முடைய தேவன் என்ன செய்வார்? நீதியாய் நியாயம் செய்வார். கர்த்தர் நீதியாய் என்ன செய்வார்? நியாயம் செய்வார். நாங்கள் காத்திருக்கிறோம். உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படவே மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டிகளை அடித்து எழும்புவார்கள். நடந்தாலும் சோர்வடையார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சற்று நேரம் கர்த்தரை எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை எல்லாரும் கர்த்தரை எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்கியா 1:11. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும், எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும், சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ள எப்படி இருக்கும்? மகத்துவமாய் இருக்கும். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் நம்முடைய இயேசுவின் நாமம். நாம் எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் சொன்னார். Glory to God. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக எழுந்து. Oh, thank you Lord. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah.
எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமை அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலன். ஆவியில நிரம்பி பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். கிறிஸ்துவின் திருவசனம் அனுதினம் அறிக்கை செய்து அனலை துரத்திடுவோம். அனுதினம் அறிக்கை செய்து அனலை துரத்திடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதுதான் வெற்றி நிச்சயமே. நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி கிறிஸ்துவுக்குள் வாழ்வதுதான் வெற்றி நிச்சயமே. இந்தியா இந்தியா கிறிஸ்டியா எங்கும் எழுப்புதல் எங்கும் எழுப்புதல். 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 இந்தியா இந்தியா கிறிஸ்டியா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வெற்றி நிச்சயமே. எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்டியா எங்கும் எழுப்புதல். இந்தியா கிறிஸ்டியா வெற்றி கொடி பிடித்திடுவோம். எல்லாரும் ஆவில நிரம்பி வெற்றி கொடி பிடித்திடுவோம். 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 வெற்றி கொடி வெற்றி கொடி பிடித்திடுவோம். வெற்றி கொடி வெற்றி கொடி பிடித்திடுவோம். வெள்ளம் போல வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதானை கொடி பிடிப்போம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதானை கொடி பிடிப்போம். அஞ்சாதே அஞ்சாதே என் மனதே நீ அஞ்சாதே.
திரும்ப எல்லாரும் ஒரு விசை வெற்றி கொடி வெடித்திடுவோம், வீரனரை நடந்திடும். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானை கொடி பிடிப்பு. அஞ்சாதே என் மகனை, அஞ்சாதே என் மகன். ஆவில நிரம்பி ஒவ்வொருவரும் அனலாக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக எல்லாரும் பிரைஸ் காட். வெற்றி. ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி கொடி ஆவில நிரம்பி கர்த்தர் விடுதலை தருவார். கர்த்தர் விடுதலை தருவார். உன்னுடைய சூழ்நிலை மாறும். உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன்னுடைய சுருமை மாறும். உன்னுடைய சுருமை மாறும். உன்னுடைய அங்கலாய்ப்பு மாறும். உன்னுடைய அங்கலாய்ப்பு மாறும். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உன் சத்துருக்கள் தேவன் பாதபடியில் விதித்து போடுவார். உனக்கு விரோதமாய் ஏற்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். நல்ல கையை தட்டி ஆவியானவருக்கு ஒரு மகிமை. நல்ல கரங்களை தட்டி துதிங்க, சத்தமா துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ திருவலம் பற்றின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களை துதித்து பாடி உம்முடைய அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு விசை கலிகூற கர்த்தர் உதவி செய்தார். எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார். தேவன் அவர்களை உயிர்ப்பித்தார். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவன் அவர்களை மகிழ பண்ணினார். பிள்ளைகளையும் மகிழ பண்ணும் ஆண்டவர். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற கருவிகளாக பிள்ளைகள் மாறட்டும். ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற கருவிகளாக, நீங்கள் பிரயாசப்படாததை அறுவடை செய்ய அனுப்புகிறேன் என்று ஏசப்பா சொன்னது போல், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும், சத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் மிகுந்த பலனை கொடுக்க தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி செய்ய அடிமைகளாகி எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜபிக்க, உம்முடைய கருவியாக எங்களை உபயோகப்படுத்தும்படியாய் ஜபிக்க. ஏசாயா பார்த்து, என்னை அனுப்பும் ஆண்டவரே, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? ஏசாயா சொன்னா, என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தேவனுக்காக அனுப்பப்பட்டவர்களாக சீஷர்களை பட்டணந்தோறும் அனுப்பினார். இஸ்ரவேல் தேசத்தில் ஏசப்பா ஊழியம் செய்தார். பவுல் ஆசியா மட்டும் வந்தார். தோமா சென்னையில வந்து இரத்த சாட்சியாய் மரித்தார். ஆத்துமாக்கள் பெருகுகிறார்கள். அவருடைய இரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. அந்த இரத்தம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் உமக்காக
சுடர் விட்டு பிரகாசிக்க எங்களை பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்த நடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்புல பராமரிப்போம் நாம் அனைவரோடும் கூட, விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்து நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.